இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 22வது பாட்டு. இனி பிறவா நெறி அடைய, அதாவது நமக்கு மறுபிறவி இல்லாமல் செய்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு இந்த பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபிறவி இல்லாமல் இந்த ஒரு ஜென்மத்தோடைய உங்களோட வாழ்நாளை முடிச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த பாட்டு. நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறுஜென்மம் இருக்காதுன்றது நம்பிக்கை. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு என்னன்றதை பார்த்துடலாம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்குவம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கினி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே. இதான் இந்த பாட்டு. இந்த பாட்டோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடி போன்ற அபிராமி அன்னையே, அதே மாதிரி மலரின் காம்பு, அதாவது மலரில் தாங்கி நிற்கிதுல அந்த காம்பு போன்ற வடிவத்தை உடையவளே. அது ரொம்ப அழகாக இருக்கும்ல, காம்பு அந்த பூவோட கீழே இருக்கிற காம்பு அது சொல்கிறாங்க, அந்த காம்போட வடிவத்தை கொண்டவளே. அதே மாதிரி எனக்கு, அதாவது நமக்கு சீசன் இல்லாத டயத்தில் கிடைக்கிற ஃப்ரூட்டு பழங்கள் இருக்குல்ல, நமக்கு மாம்பழம் இல்லாத சீசனில் நல்ல சுவையான மாம்பழம் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காலம் இல்லாத காலத்தில் எனக்கு கிடைக்கிற பழமே. அதே மாதிரி பிரம்மன் முதலிய தேவர்களை பெற்ற தாயே. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டில், இமயமலையில் குளிர்ச்சி பொருந்தி இமயமலையில் ஓடி ஆடி பாடிக்கிட்டு இருக்கிற பெண் யானையே. இந்த உலகத்தில் நான் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் விண்ணுலகத்தை அடையும் போது இந்த பிறவியே எனக்கு போதும், எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம், இந்த பிறவியை முடிச்சுக்கிட்டு அந்த பிறவியோட என்னோட வாழ்நாளை முடித்து அடுத்த பிறவி எடுக்காமல் என்னைய அரவணைத்து கொள்ளுங்க அபிராமி அன்னையே. இதுதான் இந்த பாட்டோட பொருள். இந்த பாட்டை நீங்கள் முழு நம்பிக்கையோட தொடர்ச்சியாக படிங்க, உங்களுக்கு மறுபிறவி இருக்காது. நாளைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க, நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த பாட்டை படிக்கணும். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம், 23வது பாட்டை. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.